அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஏற்கனவே நாடிகளை பற்றி பார்த்தோம். அந்த நாடிகளை பார்க்கும்போது எந்த நாடியில் நம்ம கவனிக்கும்போது என்ன மாதிரியான நோய்க்குறிகள் இருக்கும், அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்த்துருக்கோம், இடது கையில் 3 நாடிகளும், அதாவது மேலோட்டமாக 3, ஆழமாக 3. வலது கையிலையும் அதே மாதிரி மேலோட்டமாக 3, ஆழமாக 3. ஆக 12 உறுப்புகளோட நாடிகளை நம்ம பார்க்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இடது கையில் முதல் நாடியாக மேலோட்டமாக இருக்கக்கூடிய நாடி சிறுகுடல் நாடி. இந்த நாடியின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒன்று அந்த மருத்துவ பயனாளியுடைய நோய்க்குறிகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அவங்க சொல்கிறத தெரிஞ்சுக்கலாம், நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம பார்த்து கேட்டு நம்ம உணர்ந்த விஷயங்களை இந்த நாடிகள் மூலமாகவும் நம்ம இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ரீகன்ஃபார்ம். எஸ், நம்ம இவங்களுக்கு இந்த உறுப்புகள் சார்ந்த தொந்தரவுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. இல்லைன்னா இந்த நாடியை பார்த்த பிறகும் கூட நம்ம அவங்கக்கிட்ட இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கா, ஒருவேளை மருத்துவ பயனாளி மறந்திருந்தாலும் நம்ம இந்த நாடிகளின் தன்மையை வச்சு கேட்கும்போது நம்ம ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ முதல் கட்டமாக பார்க்கும்போது இடது கையில் முதல் நாடி மேலோட்டமாக இருக்கிறது சிறுகுடல் நாடி. ஸோ இந்த நாடியில் இருக்கிற மாற்றங்கள் என்னென்ன நோய்களுக்கான அறிகுறிகளை கொடுக்கும்னா, தசை சுருங்குதல், கடும் பின்னன் தலைவலி, பக்கவாதம், மணிக்கட்டு கோளாறுகள், சிறுகுடல் வியாதிகள், அம்மை, அக்கி, மூட்டுவாதம், தலைவலி, கழுத்து பிடிப்பு, இருதய நோய்கள், தோள்பட்டை வலி, பௌத்திரம், மூளை சார்ந்த நோய்கள், தைராய்டு, இந்த மாதிரி நோய்களுக்கான அறிகுறியை இந்த சிறுகுடல் நாடி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இடது கையில் முதல் நாடி ஆழமாக இருக்கக்கூடியது இருதய நாடி. இதில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய நோய்கள் என்னென்னவா இருக்குது அப்படின்னா, மனநல கோளாறுகள், பேச்சு குறைபாடு, தூக்கமின்மை, உடல் நடுக்கம், பயம், பகல் கனவுகள், ஜன்னி, வலிப்பினால் வரக்கூடிய மயக்கம், காய்ச்சல், இரவு வியர்வை, தொண்டை வறட்சி, இருதய வலி, படபடப்பு, உள்ளங்கையில் அதிக சூடு, நாக்கில் ஏற்படும் வாதம், மயக்கம், இந்த மாதிரி நோய்களுக்கான அறிகுறி இருக்கும். இதை நம்ம ஒன்று கவனிச்சிருக்கலாம், இல்லைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இடது கையில் 2வது நாடி மேலோட்டமாக வர்றது பித்தப்பை நாடி. இது சார்ந்த நோய்களாக முகவாதம், நாவில் தோன்றக்கூடிய கசப்பு சுவை, தசை மற்றும் தசை நான் கோளாறுகள், மாலை கண் நோய், ஒரு பக்க கண் நரம்பு வலி, பித்தப்பை கோளாறுகள், கல்லீரல் கோளாறுகள், எலும்பு மஜ்ஜை சார்ந்த கோளாறுகள், இரத்த புற்றுநோய், கண் பார்வை மங்குதல், கனவு தொந்தரவு உடன் கூடிய தூக்கம், வாதம், இளம்பிள்ளை வாதம், நரம்பு பிடிப்பு போன்றவற்றை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இடது கையில் 2ஆம் நாடி ஆழமாக இருக்கக்கூடிய கல்லீரல் நாடி. இதில் நிலை குலைதல், தலைவலி, வலிப்பு நோய், குடல் இறக்கம், சிசு நிலை குலைதல், கல்லீரல் கோளாறுகள், மண்ணீரல் கோளாறுகள், பித்தப்பை கோளாறுகள், கண் சார்ந்த நோய்கள், புற பாலுறுப்புகளில் ஏற்படக்கூடிய வலி, விந்து முந்துதல், மலட்டுத்தன்மை, தூக்கத்தில் சிறுநீர் கழித்தல், அடிவயிற்று வலி முதலிய நோய்களை பற்றின அறிகுறிகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இடது கையில் 3ஆம் நாடி மேலோட்டமாக சிறுநீர்ப்பைக்கான நாடி. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மனம் பேதலித்தல், மலேரியா, கண் நோய்கள், காது சார்ந்த நோய்கள், காது இரைச்சல், வலியுடன் கூடிய மாதவிடாய், பாலுறுப்பு மற்றும் சிறுநீரக கோளாறுகள், மலட்டுத்தன்மை, கருப்பை வெளித்தள்ளுதல், வெள்ளைப்படுதல், பின்னங்கால் மற்றும் மூட்டுப்பகுதியில் பாதிப்பு, சிறுநீர் அடக்க இயலாமை, சிறுநீர் கோளாறுகள், சிறுநீர் துர்நாற்றத்துடன் வெளியேறுதல், பிட்ட எலும்பு பகுதிகளில் ஏற்படக்கூடிய வலி, கன்ன நரம்பு மற்றும் கழுத்து நரம்பு கோளாறுகள், இனவிருத்தி உறுப்புகளில் ஏற்படும் பாதிப்பு, சிரமமான பிரசவம், மனநிலை கோளாறுகள், வலிப்பு நோய், கண் எரிச்சல், மூளையில் கட்டி மற்றும் இரத்த கசிவு, கருப்பையில் சிசுவின் ஒழுங்கற்ற நிலை, தசைப்பிடிப்பு, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற நோய்களை பற்றின அறிகுறிகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இறுதியாக இடது கையில் என்ன பார்க்குறோம், 3வது நாடி ஆழமான நாடியாக சிறுநீரக நாடி இருக்குது. இதன் மூலமாக என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்னா, மயக்கம், அதாவது அவங்கள பற்றின சுயநினைவே அற்ற நிலை, இனவிருத்தி உறுப்புகளில் ஏற்படும் கோளாறுகள், கணுக்கால் மூட்டு கோளாறுகள்,
பல் நோய்கள், பாதங்களில் வியர்வை, ஆஸ்துமா, சிறுநீரக எரிச்சல், பாலுறுப்பு மற்றும் சிறுநீரக கோளாறுகள், தசை சுருங்குதல், நீர் வீக்கம், ஒழுங்கற்ற மாதவிடாய், முடி உதிர்தல், மலட்டுத்தன்மை, காது சார்ந்த நோய்கள், எலும்பு சார்ந்த நோய்கள், மூளை சார்ந்த நோய்கள், இருதயம் சார்ந்த நோய்கள், கல்லீரல் சார்ந்த நோய்கள், நுரையீரல் சார்ந்த நோய்கள், மண்ணீரல் சார்ந்த நோய்கள், பித்தப்பை சார்ந்த நோய்கள், சிறுகுடல் சார்ந்த கோளாறுகள், தோல்வலி, மூலம், இப்படி பல்வேறு வகையான விஷயங்கள் சிறுநீரகத்துக்கான நாடி முக்கியமானதாக இருக்குது. நன்றி.